our goal is not enough. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. உருப்படியா போய் சேருவோமானே தெரியல. ஆனா பாருங்க வெல்கம் டு V6 Rocks. எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்கடா நடந்த ஒரு சம்பவத்துக்கு. சோ கிளியரா சொல்ல போனோம்னா எங்க பிளான் இப்போ ஃப்ளாப் ஆயிடுச்சு. நினைச்சது ஒண்ணே நடந்தது ஒண்ணே. வெற்றிகரமா ஊத்திக்கிச்சு. காலையில இருந்து பண்ணது எல்லாமே சொதப்பல். இந்த கருமத்துக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு காலையில ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒருத்தன் அவங்க வீட்டுல சூப்பரா ஸ்டார்ட் பண்ணான். அவங்க வீட்டுல பண்ண ஸ்டார்ட் நாங்க போற வழியெல்லாம் பாதிப்பாயிட்டே போனோம். அப்படி இல்ல ஆக்சுவலி எவ்வளோ 6000 லாஸா இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே. இப்போ 6000 லாஸ் மொத்தமா காருக்கு பெட்ரோலுக்கு எல்லாம் சேர்த்து. பெட்ரோலுக்கு தான்டா லாஸ். ஆமா வண்டி என்ன காரே லாஸ் தான்டா. அதாவது ஜூம் கார்ல அவர் பேர் என்னடா அவரு இருப்பாரு. அந்த அவர்கிட்ட இருந்து மட்டும் காரை மட்டும் வாங்கிட்டாங்க. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ். இல்ல ஜூம் கார்ல வாங்காதீங்க செஞ்சு. இல்ல இல்ல அவங்க எல்லாம் இல்லையா அவங்களே ஒரு கஸ்டமருக்கு ஒரு இது கொடுக்கலாம். எப்படி இந்த கார் வந்து சர்வீஸ் கூட பண்ணல, காட்டிட்டே சர்வீஸ் பண்ணணும்ட்டு ரொம்ப வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்க வந்துட்டு எங்க பிளானே எக்ஸிக்யூட் பண்ணாம அப்படியே ரிட்டர்ன் அடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா போக வேண்டியது ஒரு ஃபால்ஸ், அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஆனா அங்க போய் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்றதுனால அப்படியே 1500 ரூபாய்க்கு போட்டோம். 1800 ரூபாய் 1800 போட்டோம். 100 கிலோமீட்டர் கூட போல. 80 கிலோமீட்டரோட ரிசர்வ் வர ஆரம்பிச்சு. அந்த லைட் வரும் இல்லையா பெட்ரோல்ன்ட்டு அது வர ஆரம்பிச்சு. அவ பாத்துக்கோங்க எவ்வளவு ஒஸ்டா இருக்குன்ட்டு. அவன் மெயின்டைனும் பண்ணல காரை ஒழுங்கா. மெயின்டைன் பண்ணல காரை ஒஸ்டா. கார்ல பெட்ரோலோட குடுக்கணும் ரூல்ஸ் படி. பெட்ரோலே குடுக்கலையா நமக்கு. பாக்க டிசிப்ளினா இருக்காரு ஆனா உள்ளதான் ஒண்ணும் இல்ல. ஆமா வெளியில பல இருக்குது, உள்ள பல ஆபத்துகள் இருக்குது. உள்ளயும் பல நாங்க வந்துட்டு பிளான் பண்ணோம், நிறைய பிளான் பண்ணோம். இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் பிளானும் இதுதான் கார் மூலியமா. அடுத்து எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். நாங்க எங்க தெரியுமா போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். ஆந்திரா பார்டர் டச் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் வந்துட்டு இருக்கோம். இன்னும் 35 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு எங்களுக்கு அந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு. ஆனா வண்டி வந்துட்டு ரொம்ப கோளாறு போலாம், அது பிரச்சனை இல்ல. ஏன்னா என்னன்னா இந்த வண்டி ரொம்ப கோளாறா இருக்கு. அங்க போறது காடு, அங்க போய் நின்றுச்சு அப்படின்னா முடிஞ்சு சோலி. கைஸ் நீங்க இந்த மாதிரி ட்ரிப் ஏதாச்சும் பிளான் பண்றீங்கன்னா நல்ல காரான்னு பார்த்து செக் பண்ணி பொறுமையா இது பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம அந்த ஆப்லயே போட்டிருக்கு இதெல்லாம் இருக்குன்ட்டு. அதை மட்டும் நம்பி போவாதீங்க, நம்பாதீங்க. அடுத்த பெட்ரோல் ட்ரை பண்ணி தான் தருவான்னு சொன்னான் அப்படின்ட்டு போட்டிருக்கேன்னு சொன்னாங்க ஆப்ல. ஆனா பட் அந்த மாதிரி போடவே இல்லை. எங்க மேல பிளேம் பண்றாங்க அதுக்கு. சோ ஃபுல் ஆஃப் வேஸ்ட். சோ இந்த மாதிரி வந்துட்டு இட்ஸ் வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதை யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் இந்த விளாக்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த விளாக். ரொம்ப கொடுமை. ஃபர்ஸ்ட் வீடியோ அருமையா வந்தது. அது மட்டும் இல்லாம நாங்க எடுத்துட்டு வந்த எல்லா காசுமே இங்க பெட்ரோலுக்கே போயிடுச்சு இப்போ. ஆமா மொத்தமா காலி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடுறது அவன் இங்க சாப்பிடுற காசெல்லாம் சேவ் பண்ணிட்டு பெட்ரோல் போட வேண்டியதா இருக்கு இப்போ. இந்த மாதிரி ஒரு நிலைமை. வேற யாரு நான் தான். ஸோ இன்னைக்கு டே ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு நிறைய நடந்தது. முதல்ல என்னென்ன நடந்ததுன்ட்டு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். காலையில ஒரு 5:30 மணிக்கு நானும் துர்கேஷும் வந்துட்டு கார் எடுத்தோம். எல்லாம் நல்லா இருந்தது, கார்லாம் நல்லா இருந்தது, ஸ்மூத்தா போச்சு, பிரச்சனையே இல்லாம இருந்தது. யோகேஷை பிக்கப் பண்ணோம். பிக்கப் பண்ணிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து நிற்கும் போது டக்குன்னு அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு.
நாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரோல் இல்லைன்னு தான் நினைச்சோம். பெட்ரோலை போட்டு பார்த்தோன்னே தான் தெரியுது அது இன்ஜின் ஃபால்ட்டுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருக்குமா, 2 மணி நேரமா 3 மணி நேரமா, ஒரு 2 hours 40 minutes ஒரே இடத்துல உட்காந்து மெக்கானிக் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் வந்தோடனே பேட்டரியை கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுமா கிளம்புனா. இந்த வண்டி என்ன இழவு வண்டினே தெரியல. பெட்ரோல் அநியாயத்துக்குன்னு குடிக்குது. நாங்க 2800 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். அப்பயுமே வந்துட்டு எவ்வளோடா 10 இதுவா எவ்வளவு கொடுக்குது? 9 கிலோமீட்டர் தான் வருது. காசு வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்ன்றதுனால ஒரு ரொம்ப இதுவான ஒரு மைண்ட் செட்ல வரோம் நாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனே சொல்லாம சில ரெண்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணா என்ன நியாயம், என்ன இதுல பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலா வந்து ஆப்போட ப்ராப்ளம் கிடையாது, இந்த வண்டியோட ஓனர் தான் ப்ராப்ளம். அவர் வந்துட்டு ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாரு, எங்களுக்கு அது பிடிக்கல. ஸோ சாரங் அவர் பேரு, அவர்கிட்ட இருந்து மட்டும் நீங்க கார் வாங்காதீங்க. அது ரொம்ப வர்ஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த லெஃப்ட் இறங்கணும்டா. ஆமா, ரொம்ப வர்ஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஷேர் பண்ணோம். இந்த மாதிரி யாருமே இது பண்ணாதீங்க. நீங்க இந்த மாதிரி ட்ரிப் போறீங்கன்னா ஒண்ணு உங்க ஓன் கார் எடுத்துட்டு போங்க, இல்லாட்டி டிராவல்ஸ் புக் பண்ணுங்க, அது சேஃப். ரெண்டல்ஸ் மட்டும் நீங்க பார்க்காதீங்க. நாட் தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி இது எல்லாருமே சொல்ல முடியாது. ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க ஃபேஸ் பண்ணது வந்து கொஞ்சம் மோசமான ஆளா இருக்கிறோம். அங்க வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு மைண்ட் செட்ல தலைவலி எல்லாம் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். தெரியல, இன்னைக்கு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா கிளம்பி ஜீரோ சாட்டிஸ்பாக்சன். இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் ஏதாச்சும் கொஞ்சமாச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனா இது ரொம்ப இது லெஃப்டா ஆமா, இந்த லெஃப்ட். ஸோ இது ரொம்ப இதுவாயிடுச்சு. ஸோ தெரியல, விட்டா அழுதுருவோம் போல, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். எல்லாருமே அப்படியே ஒருத்தரா விஜய், யோகேஷ், குரல், தியா, விக்கி எல்லாருமே வந்துட்டு நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு இப்போ கடைசியாக காரை ட்ராப் பண்ண வரோம். ரிவ்யூஸில் நாங்கள் கேவலமாக தான் கேட்போம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி யாருமே ட்ரை பண்ணாதீங்க. பரவாயில்ல, வீடியோஸ் இதுக்கு மேலே வரும், நாங்கள் திரும்பி வருவோம், பிரச்சனை இல்லை. We will meet you soon. Until then, V6 Vlogs, Vishal, Durgesh. Ending with Vishal, Durgesh. Thank you. Bye bye.